இன்னும் பஸ்ஸே வரல, லேட்டாக தான் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது நேரம் ஆகுது, பள்ளிக்கூடம் போனா சீக்கிரம் மிஸ் தேடும். ஒரு மரமாட்டே கிடைக்க மாட்டுக்கா. இந்த ஒண்ணு கிடக்கா, வம்புளு போவா. ஏக்கா என்னம்மா? இந்த பஸ் ரிசர்வ் லைன் போகுமா? போகுமா? சாச்சாரம்? ஏமா லைன் போகும்போது சாச்சாரம் போகாதாமா? யாரு தெரியும். போலீஸ் காலனி போகுமா? மணிநகர்? ஏமா இப்ப நீ எங்க தான் போனோம்? நான் எங்க இந்த இருக்க பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும். இதுதான் காலையிலே சோசியக்கார் சொன்னாரு வெளியே போகாதீங்கன்னு சொல்லி. நான் கேட்டேன்னா இது எனக்கு தேவைதான். என்ன லூஸ் வேணாட்ட புலம்புது பஸ் கேட்டா. குட் மார்னிங் ஸ்டூடண்ட். குட் மார்னிங், சிட் டவுன். என்ன எல்லாரும் வந்தாச்சா? சரி, என்ன அவங்க 2 பேரும் தானே வரல, என்ன கதை சொல்ல போறாங்கன்னு பாப்போம். நான்சி வேமா வா, மிஸ் வேற தேட போகுது நம்மள. வைய போகுது பிறகு வேடி அங்கிட்டு வா. மே கம் இன் மிஸ். என்ன 2 பேரும் ஜோடி போட்டு தான் வருவீங்களோ? ஆமா. சாரி மிஸ். தேமா நீ எதுக்கு லேட்டு? எப்பவுமே சொல்லல பைக் அதானே சொல்லு. நான்சி சிங்கிள் சைக்கிள் கூட இல்ல மிஸ், பைக் எடுக்குது. ஆமா மிஸ், பைக் பஞ்சரா போச்சு. நான்சி நீ எதுக்கு லேட்டு? மிஸ் நான் வந்து சொல்லட்டா? சொல்லு. குயிலை போல கூவி கூவி, மயிலை போல ஆடி ஆடி, மானை போல் துள்ளி துள்ளி வந்தேன் மிஸ். சகதியா இருந்துச்சா, அதான் லேட்டு. இல்லாட்டிலும் இல்லாட்டினாலும் வேகம் வந்துருவியாங்க? வந்துருவேன் மிஸ், அதான் வந்துட்டேன். நேத்து எதுக்கு லேட்டா? மிஸ் நான் சொல்லட்டா? அங்கன்னே சொல்லு முத. பக்கத்துல வந்து அங்க போ நீ முத. சாண்டு சொல்லிட்டு வா, உள்ள போவா. அது பிடிச்சி அடிக்க போகுது. மிஸ் நேற்று உங்கள் ஹஸ்பண்டை மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன்னா அவர் தான் சொன்னார் மிஸ்ஸுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைமான்னு. அதான் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு போட்டால் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. நான் வரலன்னா நீ வரமாட்டியோ? அதான் இன்னைக்கு வந்து ஆஜராயிட்டேன். நீ முதல்ல உள்ள வா. வா வா வந்து உள்ள போயிரு. சரி, லாஸ்ட் வீக் நடந்த டெஸ்ட்ல யார் நல்லா இருக்கா? மிஸ் மிஸ் நான்சி கையெல்லாம் தூக்குறேன் நினைச்சேன்டி எழுதிரு பண்ணு. ஏய் நான் குண்டு குண்டா அழகழகா எழுதிருக்கேன் தெரியுமா? நான் பார்த்தேன். ஐயோ உட்காரு. நீங்க பேப்பர் கொடுங்க மிஸ். ஜெமிமா நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் 95 மார்க்குங்க. வா. இதுக்கு தான் எங்க அம்மா சொன்னாங்க அந்த பிள்ளை கூட சேராதுன்னு. நான் கேட்டேன்னா எனக்கு தேவைதான். ஏன்னா நம்ப நீ பதறதுல என் மார்க் போயிருவோல. ஜெமிமா இங்க வா. போ போ போ. உன்னை யார் கூட்டாமடே? போ உள்ள. அதான் நானாவது ஜெமிமா இதா இருக்கேன் மிஸ். நீ டெஸ்ட் எழுதிருக்க? என்ன எழுதிருக்க? ஒண்ணுமே இல்ல. நல்லா பாருங்க, நான் எழுதிருப்பேன். என்ன எழுதிருக்க? பாருங்க மிஸ், பெரட்டி பாருங்க. நல்லா தான் பாத்துருக்கேன். என்ன கொண்டாங்க நான் பாக்கேன். இந்த எழுதிருக்கேன்ல என் பேரு, இந்த தேதி, சப்ஜெக்ட், கிளாஸ் கூட. இதுக்கு மேல என்ன எழுதணும் உங்களுக்கு மிஸ்? அது நீ அப்படியே வச்சுக்கோ போ. அப்படியா? சரி. நான்சி நான் போயிட்டேன், போதில் வேண்டாம் போ. நீ என்ன எழுதிருக்க? ஒண்ணுமே எழுத. அப்ப வாசிக்கிட்டா எல்லாரும் முன்னாடியும்? ஐயோ வாசி அசிங்கப்படுத்தாதீங்க, கொடுங்க நானே வாசிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இருங்கப்பா நானே வாசிக்கிறேன். மிஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து தாஜ்மஹாலை கட்டியது யாருன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் ஆன்சர் திறமையான கொத்தனார்னு எழுதிருக்கேன். ஏய் பிரண்ட் கரெக்ட்டா சொல்ற. கைதட்டு. இதுக்கு மேல யார் மிஸ் எழுதுவா? கரெக்டான ஆன்சரா மத இது? இந்த மிஸ் எவன் தான் ஸ்கூல்ல சேர்த்தானோ. சொல்லு. மிஸ் அதாவது மதுரையில இருக்குல்ல, மதுரையில ராஜ்மஹாலை கூட கொத்தனார் தான் கட்டினாரு. ஏன் இந்த ஸ்கூலை கூட அவர் தான் கட்டினாரு. அதான் மிஸ் கதையை கேளுங்களேன். இந்த பேப்பரை பிடிங்க ஒரு நிமிஷம். கைவலிக்கு இந்த நீங்க டெஸ்ட் வச்சிங்களா? அப்போ பக்கத்துல இருக்க சயின்ஸ் பிளாக் இருக்குல்ல, சயின்ஸ் பிளாக் தெரியுமா? இருக்கு, தெரியுது. அந்த பிளாக்கு கொத்தனார் கட்டிட்டு இருந்தாரு மிஸ். நான் பார்த்த உடனே சரி அவரை தான் கட்டியிருப்பாருன்னு நினைச்சிட்டு எழுதிட்டேன். ஆனா நீங்க தப்புன்றீங்க. உங்களை யாரும் வேலைக்கு சேர்த்தாங்க? உங்க அம்மாவை கூட்டா போ. இந்த பேப்பரை பிடிக்க கூட இந்த மிஸ்ஸுக்கு சத்துல. அதான் சார் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பூஸ்ட் வாங்கி கொடு. எங்க அம்மாவையா மிஸ்? உங்க அம்மாவை தான். எங்க அம்மாவையா? இந்த கூட்டு வரேன். நான்சி இது ஒண்ணுமே எழுதல. நானு என்னைய ஒண்ணு சொல்லல. உடனே உங்க அம்மா கூட்ட சொல்லிட்டாங்க. எங்க அம்மா தானே ஃபங்க்ஷன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க பாரு. பெற இந்த ஓடியா போவ. நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஒன்னத்து கூட காணோம். சரி பாப்போம்
ஏதோ கிறுக்கிக்கிட்டு இருக்கேன். இதான் டீச்சரா இருக்குமோ? சரி பாப்போம். உள்ள போறதுக்கு ஏதோ மேகின்னு சொல்லுவாங்களே, அது என்னதுப்பா? மேகி கிண்டி தரவா? மேகி கிண்டி தரவா? சரி விடுங்க, நமக்கு ஒன்றும் தெரியல, உள்ள போவோம். டீச்சரம்மா உள்ள வரவா? வா. டீச்சரம்மா, நான் தான் நான்சிங் அம்மா, 10 மாசம் சுமந்து பார்த்த அம்மா. உங்க வீட்டு மாடு சரியில்லை. ஆமா டீச்சரம்மா, எங்க வீட்டு மாடு சரியில்லை. சரியா புள்ள திங்க மாட்டேது, சரியா பால் கொடுக்க மாட்டேது. அது சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தாயை போல பிள்ளை நூலை போல சில சொல்லுவாங்களே, அது உங்களுக்கே சரியாயிருச்சு. நம்ம மகளை சொன்னேன். என் பிள்ளைக்கு என்ன சொக்க தங்கத்துக்கு நல்லா தானே பெத்து போட்டுங்க, நல்லா தானே இருக்கா? அவள் டெஸ்ட் பேப்பரை பாருங்க என்ன எழுதியிருக்கான்னு. டெஸ்ட் பேப்பரா? ஓ, இதுதான் பரிச்ச பேப்பர், வேற ஒண்ணும் இல்லை. நான் பானிபூரி சாப்பிடுவதில்லை. என் பிள்ளை பானிபூரியெல்லாம் சாப்பிட மாட்டா, ஒன்னி மசாலா பூரி தான் சாப்பிடா. நான் தான் ஆசையா என் கையால வச்சு கொடுப்பேன் அவளுக்கு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. இந்த பாருங்க டீச்சர்மா, நெக்ஸ்ட் கெட்ட வார்த்தையில வந்துட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க, எங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரை கூட்டு வந்துருவேன். படிச்சவங்க சொல்லி மரியாதை கொடுத்து வந்தா இப்படிதான் கெட்ட வார்த்தையில வைவீங்களா? அந்த காலத்துல நான் 5 வரைக்கும் படிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. நீங்க பேசுற தெலுங்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஆமா, ஒழுங்கா தமிழ்ல பேசுங்க பாத்துக்கோங்க. நீங்க எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நான் அடுத்த கேள்வியை படிங்கன்னு சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம், தாஜ்மஹாலை கட்டியது யார்? திறமையான கொத்தனார். கொத்தனார் தான் கட்டுவார், வேற யார் கட்டுவார்? உங்க வீட்டுல யார்? நீங்களாவா கட்டினீங்க? கொத்தனார் தானே கட்டினாரு. என்ன இந்த மிஸ் எல்லாம் யாரு வேலைக்கு சேர்த்தது? கொடுமட சாமி. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா தானே எழுதிருக்கா. உங்களை கூப்பிட்டது ஏன் தப்பு? நீங்க வெளியே போங்க. ஐயே, இந்த டீச்சருக்கு மர கலண்டுருச்சு போல இருக்கு. ரெண்டு பேரும் ஜோடி போட்டுதே கால் ஒடிஞ்சிச்சா? சாரி மிஸ். எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? கேண்டீன் போனோம் மிஸ். கேண்டீன்ல அலுவா, பால்கோவா, லட்டு எல்லாம் செஞ்சிருந்தாங்க மிஸ். அதான் ஒரு லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். என்னத்தையும் தின்ட்டு போகும்போது உள்ள வந்து உட்காரு. வேணும்னா கேட்டுவாங்க, ஃபுல்லா வையாதீங்க. சரி, நாளைக்கெல்லாம் ரேங்க் கார்டுல கையெழுத்து வாங்கிட்டு வந்துடணும். என்னது ரேங்க் கார்டா? எங்களுக்கு கொடுக்கல மிஸ். இங்க வா, நீ போ ஜெயமா போ. சரி மிஸ். ஏய், வாங்கிட்டு வாயா. மேல ஒளிச்சவளா இருக்கா? எந்திக்க கூட கறி வலிக்குது. அதானே மிஸ், என்னதான் வேலை? பிடி வாங்க. நாளைக்கெல்லாம் அப்பாட்ட தான் சைன் வாங்கிட்டு வரணும். அப்பாட்ட. ஐயோ, அப்பாவாம்ல? அப்பாட்ட தானே வாங்கிடுவாங்க. அப்பா தானே, வாங்கிட்டு வந்துடுறோம். நான்சி, நீ எத்தனாவது ரேங்கு? ஏய், நான் 1 ரேங்கு, இவ 2 ரேங்கு. பொய் சொல்லாத. ஏய், நிஜமாதான். நீ என்ன முன்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க், நாங்க பின்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க். கிளம்பு, இடத்த காலி பண்ணு. அட்ரஸ் பண்ணி யாருக்காத ஓடு தூர முத. நான்சி, என்னமா? எங்க அப்பாட்ட சைன் வாங்கினே. 2 ரேங்க் கார்டு இருக்கு. சங்குல மிச்சிருவாரு. அதனால என்ன செய்ய? எங்க அப்பா சைன் நீ போட்டுறியா? இது சரியா இருக்கே. உங்க அப்பா சைனை நான் போட்டுட்டா எங்க அப்பா சைனை யார் போடுவா? உனக்கு உன் பேரை ஜெமிமான்னு எழுத சொன்னாலே சனிமான்னு எழுதுவ. இதுல போய் எங்க அப்பா சைனை உன போட சொன்னா நான் சாக வேண்டியது. அதான் கூட வந்து என் கேவலப்படுத்துற பத்தியா? வா. ஐயோ, அசிங்கப்படுத்தாத. ஐயோ, பேப்பர் ஒடிச்சிட்டு இருக்காரு. இருக்கிற எடுப்ப நம்மகிட்ட காட்டிட்ட. சரி, ஒரு செவத்தை போட்டு போவோம். சோத்திர மாட்டவரே. எங்க அப்பா எனக்கு ரேங்கார்ல சைன் மட்டும் போட்டாருன்னா நான் 100 நாள் செவ முடிய முன்ன போயிருவேன் சப்பா. ஐயோ, 100 நாள் செவன்னு 1 வாரத்துல முடிஞ்சிரும்ல. என்ன செய்ய? எசப்பா, உங்களுக்கு தீர்மானம் பெற எடுக்கிறேன், கண்டிப்பா எடுப்பேன். எங்க அப்பாவுக்கு முதல்ல சைன் போட சொல்லுங்க எசப்பா. என்ன சரே ஏசையா, பேப்பர் ஒடிச்சிட்டு இருக்காரு. கையெழுத்து போன உதவி செய்யுங்கப்பா. ஐயோ, என்னம்மா சாயங்காலம் வந்ததுலேருந்து என்னமோ உழம்பிக்கிட்டே இருக்க? இல்லப்பா, கேள்வி பள்ளிக்கூடத்துல படிச்ச சொல்லி பார்த்தேன். இது இந்த பள்ளிக்கூடத்துல மஞ்சாட்டை தருவாங்களா? அது ஓ, அந்த மஞ்சாட்டை. ஐயோ, என்னது ஓ கிரேடா? ஓ கிரேட்லாம் எடுத்திருக்க? நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டியா? 100 நாள் சவத்து போவான் தான் தீர்மானம் எடுத்தோம். அதுக்குள்ளே ஆண்டவர் வேலை செய்யறாரோ? சாக்கு பிடிக்கணும். ஆமாப்பா, போன மாசம் 50க்கு 2ன்னு போட்டிருந்தாங்களா? நீ 2 பாடம் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி பயந்துட்டேன். ஐயோ, இல்லப்பா. சைன் போடுங்கப்பா. சோப்பாடா,
சரி, இந்த மாதிரி வரப்போற பப்ளிக் பரீட்சையிலையும் நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும். சரிப்பா. உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். நம்பிட்டேல்ல, எடுத்துறேன். சரி, நாளைக்கு நடக்க போற கிளாஸ் டெஸ்ட்ல திருன்னு முழிக்காம நேக்கா எட்டி பார்த்து முடிச்சிரு. சரி, நேக்கா முடிச்சிடுறேன்ப்பா. வரட்டா? டெஸ்ட் வேற எழுதுவோம். என்னத்த படிச்சோம்? ஜெமிமா, நம்ம தான் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கோம் பாரு. எழுதிரு. என்னத்த ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. என்ன இது, என்ன கொஸ்டின் பேப்பர்னே தெரியல. சரி, எழுதி எழுது. வெளியில போவ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. சரி, ஜெமிமா செஞ்ச வேலையை நம்மளும் செஞ்சிட வேண்டியதான். பேர் மட்டும் எழுதிட்டு கொடுக்க வேண்டியதான். ஒன்னும் தெரியல, தூங்கிடுவோம் பேசாண்டு. மிஸ், நான் நிறைய எழுதிட்டேன். ரொம்ப கை வலிக்கு. போயிட்டு வரட்டா? இந்த மாடு எப்படி படுத்து கிடக்க மாதிரி. மிஸ், என்ன மிஸ் என்ன படுத்து கிடக்க? ஐயோ, பரிசகாடு இல்ல மிஸ். எங்க அப்பா சொன்னாங்க நேத்து இது ரேங்க் கார்டு கையெழுத்து வாங்க போனேன்னா டெஸ்ட் டைமு திருன்னு முடிக்காத, நேக்கா எட்டி பார்த்து முடிச்சிருந்தாரு. எட்டி பார்த்து ஒன்றும் கிடைக்கல. யோசித்தேன், தூங்கிட்டேன் மிஸ். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவளா? அதில் பைபிளை வேற தூக்கிட்டு படிக்க? நான் தூக்கிட்டு படிக்க மாட்டேன், கீழே வச்சுதான் மிஸ் படிப்பேன். நீ எப்படி படிக்க? சரி, நீ அதபடி வாழ்றியா? உங்களுக்கு என்ன தெரியும்? நீதிமொழிகள் எல்லாம் ஒன்று தெரியுமா? உங்களுக்கு தகப்பன் புத்தியை கேள், தாயும் போதகத்தை தள்ளாதே போட்டு. அதே எங்க தகப்பன் பேச்ச கேட்டேன், திருன்னு முழிக்காம நேக்க தூங்கிட்டேன். பெல் அடிக்க போற பேப்பர் அங்க என் ஃப்ரெண்டு தேடுவாங்க. என்னம்போ? ஜெமிமா, எங்க போற? இவ்ளோ நேரமா டெஸ்ட் அப்படி எழுதுன போல. பரிச்சு எழுதிட்டா மிஸ் விடுதா புடிச்சு வம்பளுக்குது ஏன்ட்ட போய். அது இப்போ ஒரு பிள்ளைகிட்ட நம்ம 2 பேரும் கூப்பிட்டு வர சொல்லிருக்கு. ஒருவேளை ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லுமோ? அது வேலையா? அதான் தீனி பண்டாரம் மிஸ் இருக்கான். மிஸ், கூப்பிட்டீங்களாமே எங்களை? ஆமா, எங்க போனீங்க? மிஸ், நான் வேமா எக்ஸாம் முடிச்சிட்டேனா, அதான் வெளியில இவளுக்காக வெயிட் பண்ணேன் மிஸ். இவ தான் ரொம்ப நேரம் எழுதிக்கிட்டே இருந்தா. நீங்க டெஸ்ட் எப்படிலாம் எழுதிருக்கீங்க தெரியுதா? சூப்பரா எழுதுனேன் மிஸ். சூப்பர். அத நான் பார்த்தேன். இல்ல கேவலப்படுத்தாதீங்க, சொல்லுங்க. டெஸ்ட்ல ஒண்ணுமே எழுதல. இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்களாம் 10th பாஸ் பண்ணவே முடியாது, ஃபெயில் ஆயிருவீங்கப்பா. ஐயோ, இப்படி இருந்தீங்கன்னா எங்க ஸ்கூல் பேர் தான் கேவலப்படும். அதனால நீங்க எழுதுனா எழுதுங்க, எல்லாம் போயிருங்க, அவ்வளவுதான். என்ன ஜெமிமா இப்படி சொல்லிடுச்சு மிஸ்? என்ன ஜெமிமா இப்படி சொல்றாங்க நம்மள? ஐயோ, எங்க அப்பா வேற என்னைய நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கோ. மாடு நட்ட வளர்ந்துருக்கேன். எங்க அப்பா இதையும் சொல்லி வைவாரு, மாடு நட்ட வளர்ந்துருக்க, அறிவு வளரலையா அப்படி சொல்லி வைவாரு. திடீர்னு ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கோ. பத்தாப்புல உட்காந்தோம்னா எக்கான்னு கூப்பிடுவாங்க என்னைய. என்ன செய்ய? நீயாவது இப்படி சொல்ற, நான் எங்க சொந்த பந்தத்து முன்னாடி எப்படி தலை காட்டுவேன்? முக்காடு தான் போட்டு போனும் போலயே. உயிர் இருக்குதா செத்து போனதா கொஞ்சம் நாடி புடிச்சு நச்சுன்னு பாரம்மா. உயிரும் இருக்குது செத்து போனது, இது ஒண்ணுக்குமே உதவாதையா. இது 2 கட்டாங் கதை தானையா, இது 2 கட்டாங் கதை தானையா. வேற வழியே இல்ல. நம்ம கிளாஸ்ல ஒருத்தி நமக்கு அட்வைஸ் பண்ணி சாவடிப்பாளே, அவகிட்ட போய் கேட்ற வேண்டிதான். வேற வழியே இல்ல. சரி வா, நம்ம போய் அவளை போய் பாப்போம். இத போற வரு. ஜெமிமா, ஜெமிமா இங்க வா 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 வா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? எங்களுக்கு சொல்லு ஜெமிமா, என்ன பண்ணணும்? இல்ல, நாங்க மிஸ்கிட்ட போனோமா, மிஸ் எங்களை நீ 10th ஃபெயில் ஆயிரு, இப்படிலாம் படிக்காதீங்க, 10th ஃபெயில் ஆயிருவான்ட்டாங்க. என்ன செய்ய கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா என்னைத்தான் மழை போல நம்பி இருக்கிறாரு. எங்க அம்மா படிக்காட்டிலும் என்ன ரொம்ப நம்புது. என்ன செய்ய? எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. திருந்தி வாழணும், இனிமே இப்படி இருக்க கூடாது. ஒரு ஹெல்ப் பண்ணு. சரி, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா படிக்கணும், சரியா? படிக்கிறோம். படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும். பண்றோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளையா வாழணும். வாழ்றோம். ஆமா நான்சி, டெய்லி ஞாயிற்றுக்கிழமை மைக்க பிடிச்சுக்கிட்டு தேவனுக்கு பிரியமா வாழுங்கம்பாங்கல்ல, அது இதுதானா? அதுவாதான் இருக்கும். அதேதான். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். உங்களை விட ஆசீர்வாதமா இருக்கேன்,
சரியா? இவங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கேன். இன்னையிலிருந்து அன்னைக்கு நான் ஒரு சின்ன எங்க அப்பாட்ட ரேங்க் கார்டு கழிச்சு வாங்க சொன்னாங்கல்ல. ஆமா ஆமா ஒரு சின்ன சுபம் தான் பண்ணேன். சரி, இன்னும் அதுக்கு தீர்மானம் கூட இன்னும் எடுக்கல நானு. ஆமா ஆமா சொன்னே. எங்க அப்பா கையெழுத்து போட்டாருல, நான் மட்டும் ஏசப்பா பிரியமான பிள்ளைய வாழ்ந்துட்டேன். மாநிலத்துல முதல் இடத்த நான் தான் பிடிக்கேன். நீ சரியான செல்ஃபிஷா இருக்க. நம்ம தான் எடுக்கிறோம். மாநிலத்தை முதல் இடத்த நம்ம பிடிக்க போறோம். இன்னையில இருந்து நம்ம ஒழுங்கா ஜெபிக்கிறோம், படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்கி காட்டுறோம். ஓடிவா படிப்போம். படி. புக்கடு சோமன்னு சொன்னாவா? சோத்திரம் மேடம், சோத்திரம் சோத்திரம். படி படி. சரி வா எக்ஸாம் போவோம். வா வேமா. ஜிமிமா இங்க வா 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 வா. என்ன அப்படி பாம்பு கொத்தனட்ட ஓடியாரு? இங்க பாரு, உன் போட்டோவும் என் போட்டோவும் போட்டுருக்காங்க. ஏன் போட்டோ வந்திருக்கு? ஏன் போட்டோ வந்திருக்கு? மார்க் எடுத்துட்டோம்ல. எடுத்துட்டோம். வா வா மிஸ் போய் பாப்போம். அந்த மிஸ்ட்ட போய் காட்டுவோம். ஓடியா. இந்த இருக்கு ஒரு ஓடியா. மிஸ்ங்க இருங்க. எங்க ரெண்டு ஒரு போட்டோ வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி? நாங்க செபிச்சோம், படிச்சோம், மார்க் எடுத்தோம், உங்ககிட்ட வந்து காட்டணும். சரி, இனிமேல் இப்படியே இருங்க. நன்றி மிஸ். இருந்துரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எங்கள் ட்ராமாவை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? என்னதான் எங்கள் ட்ராமாவில் நிறைய காமெடிஸ் இருந்தாலும் ஆனால் அதில் ஒரே ஒரு கருத்து இருக்குது. நம்மளோட லைஃப்பில் ஏசப்பாவும் ஜெபமும் இல்லாட்டி நம்ம எப்பயுமே காமெடியன்ஸாக மட்டும்தான் இருப்போம். ஏசப்பாவும் ஜெபமும் இருந்தால் நம்ம எப்பயுமே ஹீரோவாக இருக்கலாம். ஜெயமோ கத்தரால் வரும். ஆமேன். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.